இங்கே துவங்குகிறது. முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து திரு சத்தியவேந்தன். மீண்டும் சத்தியவேந்தனின் அன்பு வணக்கங்கள். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த எழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடவர் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மீண்டும் நன்றி. வாழ்த்து பாண்டிச்சேரியில இப்பவும் இதுதான் தமிழ் தாய் வாழ்த்தாக இருக்கிறது. முதல் தாயெழிற் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்றே தோயுறும் மதுவினாறு தொடர்ந்து என் செவியில் வந்து பாயும் நாள் என்னாலோ யாரிதை பகர்வார் இங்கே யாரிதை பகர்வார் இங்கே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரரின் வீரமும் வெற்றியும் நீயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே தாழ்ந்திடும் நிலையினில் உணைவிடுப்பேனோ தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ தாண்டிடும் நிலையினில் உணைவிடுப்பேனோ தமிழன் என்னாலும் தலை குனிவேனோ சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அன்னாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே என் தமிழ் தாயே என் தமிழ் தாயே. நன்றி. நீ இன்னும் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கில் பிறந்து கம்பன் கைகள் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் எல்லூர் நீயாய் உன்னூர் நானாய் வீட்டிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்துவிட்ட என் முத்தான தமிழுக்கு முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல் காஞ்சியின் முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகின்றக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் விதமாக இப்போது நான் என் வரவேற்பை தொடங்குகின்றேன். எட்டித்துக்கும் எதிரொலிக்கும் என்ன தருமை தமிழை மங்கையும் அழகை கண்டு மயம்புதடி என் மனமே தித்திக்கும் தேனாய் தெவிட்டாக அமிழ்தாய் என்றும் இனிக்கும் என் தமிழ் தாய். உடலுக்கு தேவை உயிர், உயிருக்கு தேவை சுவாசம், என் சுவாச காற்றாய் விளங்கும் தமிழே ஏங்குதடி என் மனமே. உன்னை இவ்வுலகம் எங்கும் காண்பதற்கு எத்தனை சிறப்புகள், எத்தனை பெருமைகள். என் உயிர் தமிழே, என் புகழ் தமிழே, என் அன்னை தமிழை வணங்கி ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி,
தேனினும் இனிய மொழி செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை மீண்டும் ஒரு முறை வணங்கி, அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என் ஐயன் அன்பால் எழுதிய தமிழை என வாழும் சான்றோர்களின் பிதாமகனா வீட்டிற்கும் மருத்துவர் கு. சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நல்லா கைதட்டலாம், அமைதியா இருக்கீங்க. பண்பால் என்னை வளர்த்தேன் நின்பால் என்னை ஈர்த்தாய், உன் அழகால் என் உலகால் வதை ஒரு நாளும் மறவேன், உன்பால் உன்னை கொடுத்தேன் என்று இந்த விழாவிற்கு வருகின்றுள்ள வழக்கறிஞர் க. ரவீந்திரன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வாழத் தெரிந்தவனுக்கு வாழ்க்கை இருப்பதில்லை, பாசம் தெரிந்தவனுக்கு உறவுகள் இருப்பதில்லை, உழைக்க தெரிந்தவனுக்கு பணம் இருப்பதில்லை என நல்ல கருத்துக்களை அள்ளி வீச வருகை தந்திருக்கும் அன்பர் ரெங்கல வள்ளியப்பன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். விடிகளை மாற்றம் செய்ய வந்திருக்கும் அனைத்து சாதனையாளர்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். படிப்பதற்கு வசதியும் வாய்ப்பும் கிடைத்தால் எந்த ஏழையின் குழந்தையும் சிறந்த கல்வியும் உயர்ந்த பதவியும் வகிக்க முடியும் என நம்பிக்கையோடு வாழ்த்து வழங்க வருகை தந்திருக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சீனா சந்திரசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அன்பு என்ற தீபத்திலே ஆர்வம் என்ற எண்ணெய் ஊற்றி இன்பம் என்னும் திரியை ஈட்டு ஈகையுடன் காத்திருந்து ஒளியேற்றிய அம்மாக்களுக்கு மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம் ஒன்றிணைந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்று உங்கள் வருகை இந்த நிகழ்வு பெருமை கொள்கிறது. தேன் குடிக்க காத்திருக்கும் வண்டை போல சூரிய ஒளிக்காய் காத்திருக்கும் விடியலை போல மழைக்காய் காத்திருக்கும் வறண்ட நிலம் போல அனைவரின் வருகையுக்காகவும் நாங்கள் காத்திருக்கிறோம் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். துன்பத்தை தூரமாய் வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நெஞ்சில் வைத்து இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் து. சேகர் அண்ணாதுரை அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். தேடல்களை தேடித்திரிந்து வழிகாட்டிகளின் தோழமையை கொண்டு போட்டி என்ற போர்க்குளம் கண்டு தடைகளை தாண்டி நல்ல கருத்துக்களை அள்ளி வீச வருகின்றிருக்கும் காசோ ராதாகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். எண்ணங்கள் தான் நம் வாழ்வை மாற்றும் வண்ணங்கள் நம்மில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாமல் நம்மை எல்லாம் பாசத்தோடு வழிநடத்தும் திரு பொன்னுசாமி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இலக்கை நோக்கி பறக்கும் பறவைகளுக்கு சிறகுகள் வலிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்தோடு எப்போது நம்மை அரவணைக்கும் திரு சோமசுந்தரம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். அன்பின் பார்வையில் ஆண்டவன் சேவையில் அகிலம் அகிலவே, அகிலம் அகிலவே ஆயிரக்கணக்கான மக்களோடு சேவை செய்து கொண்டிருக்கும் பா. ஆறுமுகம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கட்ட நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்பதற்கு இணங்க கற்றித் தெளிந்த அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். எந்த வாசகனின் எண்ணங்களை பூர்த்தி செய்கிறது அந்த படைப்பு தான் நல்ல படைப்பு. நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகங்கள் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே, என் தலைசிறந்த நண்பன் என்று சொல்லும் ஆபிரகாம் லிங்கனை நினைவு கூறுகிறேன். மன்னனும் மாசற கற்றோனும்
மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன். மன்னனுக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை, ஆனால் கற்றோருக்கு சென்றடமெல்லாம் சிறப்பு என்பது போல கற்றி தெளிந்த அவையில் இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வுக்கு மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்வுக்கு பின்புலமாக இருந்து உதவி செய்திருக்கும் பேர் சொல்ல விரும்பாத அனைத்து நல்ல உள்ளங்களையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்த நூல்காஞ்சியின் மூலமாக நல்லதொரு வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உன் பொற்பாதங்களை குனிந்து வாருங்கள். நான் அனுப்பிய அன்பு முத்தங்கள் வந்து சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம். வரவேற்பை வாசித்தவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஐயா, வாசிக்காத புத்தகம் நீங்கள் எழுதாத புத்தகம், இன்னொரு காதல் புத்தகம் எழுதுங்க, படிச்சிடலாம். நிகழ்ச்சி நல்ல முறையில் நடக்கணும்னு சொல்லிட்டு திரு ரங்க வள்ளியப்புழையா அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். உங்களுடைய கைவழியோடு ஐயா வாங்க. அடுத்து கம்மன் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் ஐயா அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். எப்பவுமே வழக்கறிஞர் தான் அவங்களுக்கு ஒரு நாள் பக்கத்தில் வேணும், அதுக்கு இன்னொரு வழக்கறிஞரையும் அழைச்சிடலாம். நம்முடைய அண்ணன் சேகர் அண்ணாதுரை அவர்கள் வேலைக்கு வருமாறு அழைக்கின்றேன். முன்னாள் ஐயா வாங்க. தமிழ் ஐயா அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அது மறைச்சிடும் போட்டாலே அடுத்து உலக தமிழரை கழகம் திரு சிவலிங்க ஐயா அவர்களை வேலைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். போனோமா? வணக்கம். முதல்ல திருக்குறள் இருந்து ஆரம்பிப்போமே. பாப்பா பேரு மகன்யாஸ்ரீ திருக்குறள் சொல்றீங்க. நான் பக்கத்தில் இருக்கிறேன். திருக்குறள் அவர முதல எழுத்தெல்லாம் ஆதி தகவல் முதலே உலகு மரணிசை எழிலான் மானடி செய்யலான் நீசை நீண்டு வாழும் இரவி பெருங்கரன் நீந்துவார் நீண்டார் இடம் நடி செய்யார் யாகாவல் ஐனும் நாமக்கு காவங்கள் சோமத்து சொல்லிட்டு அறிவுரையார் எல்லா விளக்கும் விளக்கல்ல சாய்த்தல் விட்டு பொய்யோ மக்கள் விளக்கு செல்வத்தும் செல்வம் அச்சிறுவன் செல்வத்துள் எல்லாம் தடை தக்கார் தவிரார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். நன்றி. திருக்குறள் யாரும் எது குழந்தைகளை பேசுறீங்களா? யாரு? பாப்பா உங்க பேர் என்ன? பிரதன்யா. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது திருக்குறள் ஒப்புவிக்க வந்துள்ளேன். திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை. அறிவற்ற காக்கும் அறிவி செல்வாக்கும் முதற்களாக ஆரன் சென்ற எடுத்த சரடா தீதோரின் நன்றின் பழுவிப்பதறிவு எப்பொருள் யார் எக்கட்டை மீண்டும் அப்பொருள் மேம்படும் காண்பதறிவு என் பொருளவாக சட சொல்லித்தான் பெற மகிழ்ச்சியாக காண்பதறிவு உலகம் தனிய வெப்பமலரும் எவ்வளவு அறிவது அறிவு அறிவுடையார் ஆவது அறிவர் அறிவிலர் அந்தரி கல்லாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் சொல்லை எதிர்த்தா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர் அவர் பதோர் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய வேண்டும் இல்லை. திருக்குறள் அதிகாரம் மாநிலப்பு வானின்று உலகம் வழங்கி வருவார் தானவுடன் என்பனர் பாடு துபாய்க்கு துபாய் துபாய்க்கு துபாய் துபாய் துருவாய் வெள்ளென்று பைப்பின்றி நீரில் உடனும் உடனும் ஏரின் உடார் உழவர் புயல் என்னும் வாய் வழங்கும் கெடுவதும் கிடையாது சர்வை மற்றங்கே இருப்பதும் எல்லாம் மலை ரிசுமின் துணி வீட்டில் மற்றங்கே பசுமு தலைக்கால் வாயில் நெடுக்கல்லும் தண்ணீர்மை குண்டும் தாழி தெல்லி தான் அவ்வா தாகிவிடும் செற்போடும் பூசலி செல்லாது வானவருக்கு மேல் வானோர் என்று தானம் தமிழும் தங்காய் வேணுக்கா வானம் வழங்காது என்று நீரின்றி அமையாது ஒழுங்கில் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுங்கு. திருக்குறள் அதிகாரம் வினை தூய்மை துணை நலவாக்கம் தரும் வினையாளர் வேண்டி எல்லாம் தரும் என்றும் ஒருவதல் என்னும் புகழோடு நன்றி பயவாவினை ஓவோதல் வேலும் ஒளிமார்க்கம் செய்வினை அதும் என்னுபவர் இன்கண் பிடித்தல் வந்த செயல் அடிக்கற்ற காட்சி அவர்
காக்கும் மலை தேடி ஆக்கிரமித்து சென்ற கலர் புறவே தலை கடித கடிதரா செய்தார் கவிதம் முடிந்தால் பிள்ளை தரும் அழுக்கொண்டு எல்லாம் மறக்கும் இருப்பினும் பிற்பக்கும் கற்பால் அவர் சரசரம் செய்த மார்கல் பசுமை கருத்து திருக்குறள் அதிகாரம் பிடித்தார் பெருமை ஒழுக்கத்தில் தருமை வேணும் பணிகள் புறத்தார் பெருமை தெரிந்தாலே எண்ணிக்கொண்டு திருமை வகுந்த செய்தி மூன்று அத்தனை பெருமை வரலென்றும் தோற்றிய நோரை கப்பல் மண்ணென்று வைத்து போய்விட்டு ஐந்தாவித்த நாட்டில் போவான் இந்த சார்பு சேர்க்கரிய செய்வார்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். குரல் சொல்ல அதிகாரம் கடவுள் வாழ்த்து அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவம் முதற்றே உலகு கடந்தனால் ஆய பயனின் கொள் வாழ இவன் நன்றார் தொலை எண்ணி மலர் மிசை எங்கள் மாடல் சேர்ந்த நிலம் செய் நீண்டு வாழ்வ வேண்டுதல் வேண்டாமல் இல்லாடி சேர்ந்தாருக்கு யாரும் விடுமை இல்லை இருசே இருவினையும் சேரா இறைவன் பொறுத்தே புகழ் பொருதார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கால் நெருங்கென்றான் நீங்கி வாழ்வன் தனக்கோமே இல்லாட்டால் தால் சேர்ந்த கல்ல மனக்கவலை மாற்றல் அறிந்த அறவாளி அண்ணன் தால் சேர்ந்த கல்ல பிறவாளி நீந்தல் அறிந்து கோளில் பரிய குணமளவே குணத்தால் தாளை வணங்கார் தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதர் திருக்குறள் அதிகாரம் கல்வி கற்க கற்ற கற்பவை கற்றப்பின் நிற்க அதற்கு தக என் என்பை ஏன் எடுத்தென்ப நிற்க என்ப வாழும் இருக்கு கண்ணுடையார் என்பவர் கற்றுவமுக்கு தென்று பூனுடையார் கலாதவர் ஓப்ப தலைக்குடி உள்ள பிரதானத்தை புலவர் தொழில் உடையார் முன் நிலையாதல் பொழியை கற்றும் கற்றுவர் கடையாரை கலாதவர் தொடனை தூர் மதம் கேள்வி மாந்தற்கு கடனை தூரும் அறிவு யாதானும் நாடாம் அழுவராமல் என்னவருடன் சார்ந்துனையும் கலாதவர் ஒருமைக்கண் தான் கற்று கல்வியோருவருக்கு எளிமையும் நியமா பொறுத்து தாமே குருவர் உலகின் பிற கண்டு காமொருவர் கற்றறிந்த கேளில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு வாழெல்லாம் மற்றையவர் திருக்குறள் அதிகாரம் உலகு சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்து புலவை தலை உழுவார் உலகத்தாருக்கு ஆணையம் கற்றாது எதுவரையும் எல்லாம் பொறுத்து உழுதண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதண்டு பின் செல்பவர் பலக்குடை நீளும் தங்குடை கீழ்கண் வாழக்குடை நீளவர் இரவார் இரவார் கொள்கிற ஈவர் கரவாது கை செய்து மாலையவர் உலகினார் கைவணங்கி நிலை விடுவதும் விட்டே மின்பார்க்கு நிலை தொழிற்புறுதி கப்சா உனக்கு பிரித்தெருக்கும் வேண்டாது சாலப்படும் ஏறினும் நன்ற அறிவிட கட்ட பின் நீரினும் நன்றதன் காப்பு செல்லான் கிழவன் எருமின் நிலம் உழந்து இல்லாளின் மூடிவிடும் இளவென்று அசையிரு பாறை காணி நலவென்றும் நல்லா நகும் திருக்குறள் அதிகாரம் அரண் முதல் நிகழ்வாக தேனூரும் தேவாரம் நம்முடைய கம்பன் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் வழக்கறிஞர் ஐயா அவர்கள் தேனூரும் தேவாரம் பற்றி பேசுறாங்க. அவங்க பேசும்போது உங்களுக்காக உரை வந்து ரொம்ப தயார் பண்ணி வந்திருக்காங்க. கொஞ்சம் அமைதியா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, பேசுறவங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. அதனால வந்து உற்சாகம் உங்களுக்கு வரும்போது கை தட்டிடுங்க, யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு நல்லது கை தட்டா கை தட்டிடுங்க. மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய நூல் காஞ்சி நிறுவனர் சோமசுந்தரம் அவர்களே, நிகழ்ச்சிக்கு சொற்பொழிவாற்ற வந்திருக்கும் இளங்கலை வலியப்பன் அவர்களே, கொல்லம் ஐயாசாமி அவர்களே, எந்தன்மை வழக்கறிஞர் சேகரநாதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் பேசுனீங்கன்னா இங்கெல்லாம் பேசவே முடியல. நூற்காஞ்சி இலக்கிய பேரவை மற்றும் நூற்காஞ்சி இணையதளத்தினுடைய முதலாண்டு நிறைவு விழா இது சொல்லப்போனால் எங்களுடைய குடும்ப விழா என்பதுதான் உண்மை. அந்த வகையிலே முதலாவதாக இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடாத்துகின்ற அருமை தம்பி சோமசுந்தரத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருக்கின்ற ஐயா மருத்துவர் சுப்பிரமணியன் அவர்களே,
தமிழ் சான்றோர் ஐயா வள்ளியப்பன் அவர்களே மற்றும் கம்பன் கலைக்கூடத்தினுடைய துணைத் தலைவர் வழக்குரைஞர் கெழுதகை நண்பர் ரவீந்திரன் அவர்களே, மரமலை அடிகள் தமிழுக்கு காப்பு அரணாக இருந்தது போல் தமிழுக்கு இன்றும் காப்பு அரணாக கொங்கு சீமையிலே விளங்குகின்ற ஐயா தமிழமுதம் ஐயாசாமி அவர்களே மற்றும் அருமை தம்பி ஆர்வம் அவர்களே மற்றும் அவையோரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த காலை வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற புத்தகம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் சிங்காநல்லூருடைய ஆதி திராவிடர் வரலாற்று குறிப்புகள் என்ற நூலாகும். ஏற்கனவே அருமையான தலைப்பு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்கின்ற பாரதிதாசனுடைய தமிழ் பொங்கும் இந்த வரியை அவர் வைத்துள்ளதற்காக உள்ளபடியே ஆசிரியர் சீனா சந்திரசேகரன் அவர்களை பாராட்ட வேண்டும். சீனா சந்திரசேகரன் அவர்களுடைய ஏற்கனவே அம்பேத்கருடைய வாழ்க்கை வரலாற்றை அம்பேத்கர் காவியம் என்கின்ற கவிதை தொகுப்பாக தந்தவர். அதை போலவே அம்பேத்கருடைய எழுத்துக்களிலே ஆய்வு செய்து அம்பேத்கருடைய ஓயா எழுத்தும் உறங்கா பணியும் என்கின்ற ஒரு சிறு நூலையும் தந்தவர். அதன் பிறகு அம்பேத்கர் பற்றிய ஒரு நூலை அவர் எழுதியிருந்தார். அந்த நூலுக்கான திறனாய்வை திருவள்ளுவர் பேரவை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்படுத்தி இருந்தது. அந்த திறனாய்வையும் நான் செய்தேன். அந்த வாய்ப்பை எனக்கு அவர்தான் தந்தார். மீட்டிங் அப்புறம் கூப்பிடுறேன். எனவே இந்த சிங்காநல்லூருடைய ஆதி திராவிடர் வரலாற்று குறிப்புகள் என்கின்ற நூலின் தலைப்பாகும். அவர் அங்கே சிங்காநல்லூரை பற்றி சொல்லுகின்ற பொழுதே நான் அங்கே பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடமாகும். சிங்காநல்லூர் என்பது கோவையின் கிழக்கே அமைந்த ஊராகும். அங்கே வயலும் ஆறும் அதே போல குளங்களும் நிறைந்த பகுதியாகும். அதை போலவே தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற கோவையினுடைய பங்களிப்பிற்கு சிறப்பாங்கி ஒரு 16 பஞ்சாலைகள் இங்கே இருந்தன என்பதை இங்கே அவர் சொல்லியிருக்கின்றார். சரி, அந்த சிங்காநல்லூருக்கான பெயர் காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கின்றார். கரிகால சோழன் அங்கே தாயாதிகளிடையே ஏற்பட்ட சண்டையின் காரணமாக அவனுடைய காப்பு கருதி இங்கே அவருடைய 2 தாயார்கள் அவர்களை வளர்த்து வந்தார்கள். அது ஒரு தாயாரினுடைய பெயர் சிங்கம்மாள். எனவே அந்த பெயர் தான் சிங்காநல்லூர் என்று ஆயிற்று என்றும் சொல்கின்றார். அது ஆய்வுக்குரியது. அந்த வகையிலே அந்த சிங்காநல்லூர் என்று சொல்லப்படுவது அது ஒரு பெருவழி நாடு என்றும் சொல்லப்படுகிறது என்கின்றார். சரி, அந்த பெருவழி நாடு என்று சொல்கின்ற பொழுதே அங்கே பூம்புகாரில் இருந்து உறையூர், காங்கேயம், அப்புறம் சூலூர், வெள்ளலூர், பேரூர் வழியாக கேரளத்திற்கு பாலக்காட்டு வழியாக செல்லுகின்ற அந்த ராசகேசரி பெருவழி பாதை என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே இங்கே நம்முடைய சிங்காநல்லூரும் அதை போலவே வெள்ளலூருமே அங்கே கேரளத்திற்கு செல்லுகின்ற பெருவழி பாதையாக இருந்தது என்பதையும் அவர் அங்கே ஒரு வரலாற்று குறிப்பாக சொல்லுகின்றார். அதன் பிறகு அந்த ஊரை சொல்லிவிட்டு அங்கே ஆதி திராவிடர் என்கின்ற அவர் சொல்லுகின்ற பொழுதே நம்முடைய அந்த பறையர் குல பெருமக்களை பற்றித்தான் குறிப்பிடுகிறார். அங்கே அவர் சொல்லுகின்ற பொழுது அந்த முந்தி பிறந்தவன் நான், முதல் பூணூல் தரித்தவன் நான், சங்கு குலம் நாங்கள், சாதியில் உயர்ந்தவர்கள் நாங்கள் என்று அவர் அங்கே ஓங்கி ஒரு கனக குரலாகவே அந்த வரிகளை கையாண்டிருக்கிறார். ஏனென்றால் காலப்போக்கிலே அங்கே சாதிகள் பிரிக்கப்பட்டு சில பேர்கள் அங்கே தாழ்த்தப்பட்டு அவர்கள் ஒடுக்கப்பட்ட போது அந்த ஒரு கலகத்தின் குரலாகவே இந்த வரிகளை காண்கின்றோம். சங்க இலக்கியத்திலே கூட புறநானூற்றிலே 335வது பாடல் ஒன்று உண்டு. அந்த பாடல் குரவம், தளவம், குருந்தம், முல்லை என்கின்ற பூக்கள் 4 மட்டும்தான்.
அதை போலவே உணவை பொறுத்தவரையிலே வரகு, திணை, அவரை, கொள் இவை 4ம் தான் உணவு. அதை போலவே சாதிகளை பொறுத்தவரையிலே துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்ற 4 அல்லது குடியும் இல்லை என்று அங்கே அந்த மாங்குடி கிளாரனுடைய பாடல் உரத்து சொல்லுகின்றது. அதன் பிறகு ஒன்னா தெவ்வர் முன்னின்று விளங்கி ஒளிரேந்து மறுப்பின் களிறு எரிந்து வீழ்ந்தன கல்லே பரவி நல்லது நெல்முகுத்து பரவும் கடவுளும் இலவே என்ற அந்த பாடல் முடியும். அதாவது அங்கே எதிரினுடைய படைகள் வருகிறது, அதை எதிர்கொண்டு அங்கே ஒளிர்கின்ற அந்த யானை தந்தங்களை உடைய யானையை வீழ்த்து இவனும் களத்திலே வீழ்ந்து படுகிறான். அவனுக்கு நடுகள் நாட்டி அங்கே வழிபாடு செய்கின்றார்கள். எனவே இங்கே கடவுள் என்பது எதுவுமே கிடையாது. வீரத்தின் காரணமாக யார் வீரத்தினால் ஈகத்தினால் இறந்தார்களோ அவர்களுக்காக அவருடைய வீரத்தை போற்றி நடுகள் நாட்டி நெல்லையும் பூவையும் தூவி வழிபடுகின்ற கடவுள் மட்டும்தான் இங்கே உண்டே தவிர வேறு கடவுளும் இலவே என்று அந்த பாடல் முடியும். அந்த வகையிலே அந்த பறையர் பெருமக்களுடைய அந்த குலத்தினுடைய பெருமை அங்கே புறநானூற்றிலே இருப்பதை அவர் சொல்லி காண்பிக்கின்றார். அதுதான் உண்மையும் கூட. மேலும் அவர் சொல்லுகின்ற பொழுது அது நமக்கே ஒரு புது செய்தியாக இருக்கிறது. 1922 அங்கே அந்த பச்சை நாயகி அம்மன் கோயிலுடைய தெற்கு பகுதியிலே ஒரு 5 சென்ட் நிலத்திலே அவர்களுக்காக ஒரு பள்ளிகள் ஒன்று கட்டப்பட்டு அது அங்கே அவர்களுடைய பொறுப்பிலே விடப்படுகிறது. அது பஞ்சமர் பள்ளி என்றே அழைக்கப்படுகிறது. அந்த பள்ளியிலே 1லிருந்து 4 வகுப்பு வரை தான் அங்கே உண்டு. 5வது வகுப்புக்கு 5வது படிவம் செல்வதற்கு அவர்கள் அங்கே அந்த பார்ப்பன அக்ரஹாரத்திற்குள்ளே சென்று அதன் அருகிலே இருக்கின்ற பள்ளிக்குத்தான் செல்ல வேண்டும். அப்படி அந்த பள்ளியிலே 4 வகுப்பை படித்த பிறகு 5வது வகுப்பு செல்வதற்காக ஒரு 4 பேரை இங்கே சொல்கின்றார். நாகப்பன், கந்தசாமி, ராயப்பன், இன்னொரு பழனிசாமி. இந்த 4 பேருமே அந்த பார்ப்பன சேரியிலே உள்ள பார்ப்பன அக்ரஹாரத்திலே உள்ள பள்ளிக்கு செல்வதற்காக செல்கின்றார்கள். அங்கே அந்த பார்ப்பன அக்ரஹாரத்திலே இருந்த பார்ப்பனர்கள் அவர்களை அடித்து உதைத்து விரட்டி விடுகிறார்கள். இவர்கள் உடனே இங்கே நடந்ததை சொல்கின்றார்கள். உடனே இங்கே உள்ள அந்த பறையர் குல பெருமக்கள் அவர்கள் நீதி கேட்பதற்காக அந்த பார்ப்பன அக்ரஹாரத்திற்கு செல்கின்றார்கள். அங்கே செல்லுகின்ற பொழுது அங்கே ஏன் அடித்தீர்கள் என்று சமாதானமாக இவர்கள் பேச போக அங்கே வாக்குகள் அது மாதிரி வாக்கு முற்றி அங்கே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டு அங்கே பார்ப்பனர்கள் நன்றாகவே அடித்து உதைக்கப்படுகின்ற நிகழ்ச்சியும் அவர் பதிவு செய்கின்றார். சரி, இதன் பிறகு அந்த பார்ப்பனர்கள் அடித்து உதைக்கப்பட்ட பிறகு அந்த பார்ப்பனர்களுக்கே உரிய அதாவது அந்த சாதி இந்துக்களாகி அங்கே நீலிகோணம் பாளையத்திலே உள்ளவர்களை சென்று எங்களையே அடித்து விட்டார்கள், நாளைக்கு உங்களுக்குமே இந்த நிலைமை வரும் என்று சொல்லி அங்கே அந்த நீலிகோணம் பாளையத்திலே உள்ள சாதி இந்துக்களை எல்லாம் சொல்லி அவர்களை ஒரு படையாக திரட்டி சரி நாம் எல்லாம் சென்று சிங்காநல்லூரிலே அந்த பறையர் குல பெருமக்கள் வாழ்கின்ற பகுதியிலே நாம் புகுந்து தாக்குதல் நடத்துவோம். இந்த செய்தியும் இவர்களுக்கு வருகிறது. இவர்களுமே அங்கே தயாராக இருக்கின்றார்கள். சரி, இளைஞர்கள் முதியவர்களை பாதுகாக்க வேண்டும். அதே போலவே பெண்கள் அவர்களை மடியிலே மிளகாய் பொடியை வைத்துக் கொண்டு அவர்கள் அந்த படைகள் வருகின்ற பொழுது அவருடைய கண்களிலே தூவி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று. அதே போலவே அவர்களும் தாக்குதல் நடத்துகிறார்கள், இவர்களும் எதிர்த்தாக்குதல் நடத்துகிறார்கள். அதிலே பொருள் சேதம் பெரிய அளவிலே இந்த பறைகுல பெருமக்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. சரி, இதிலே ஒரு குறிப்பிடத்தக்க செய்தி என்னவென்றால் ஆர்.கே. சண்முகம் செட்டியார் அவர் நீதி கட்சியிலே நிதியமைச்சராகவும் இருந்தவர். இந்த செய்தியை அவர் கேள்விப்பட்டு 1929 29 30களிலே அந்த எந்த இளைஞர்கள் எந்த பையன்கள் அவர்களை 4வது வகுப்பை முடித்துவிட்டு அந்த பார்ப்பன அக்ரஹாரத்தில் உள்ள அந்த பள்ளிக்கு செல்லும் போது அடித்து உதைக்கப்பட்டார்களோ அந்த
கந்தசாமி, அதே போல நாகப்பன், ராயப்பன், பழனிசாமி, அந்த 4 பேரையும் அந்த அக்ரஹாரத்தினுடைய தெருக்குள் இவரே அந்த 2 பேரை, இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேரும் வந்து கையிலே பிடித்துக் கொண்டு இவரே அங்கே உலா போகிறார். இதை பார்த்த பார்ப்பவர்கள் வந்து அப்படியே அதிர்ச்சியிலே வந்து விக்கித்து போகின்றார்கள். சரி, இவரே வந்து விட்டாரே என்று. சரி, அதன் பிறகு இந்த நில உடைமையாளர்களான பார்ப்பனர்களுக்கும் அதே போல சாதி இந்துக்களும் இந்த பறையகுல பெருமக்களுக்கு வந்து இவர்களுக்கு வேலையே தரக்கூடாது, இவர் நம்மை நம்பித்தானே இருக்கின்றார்கள் என்று சொல்லி வேலை தராமல் அவர்களை வறுமையிலே வாட்டிய பொழுது அவர்களுக்கு கை கொடுத்து உதவியவர்கள் ஆர்.கே. சண்முகம் செட்டியாரும் அதை போலவே பி.சி. கங்கா நாயுடு அவரும் வந்து அவர்கள் உதவி செய்திருக்கின்றார்கள். அதே போலவே வெள்ளலூரிலே இருக்கின்ற மற்ற சாதி இந்துக்களும் கள்ளர்களும் தேவர்களும் வந்து அவர்களுக்கு வந்து அந்த பறையகுல பெருமக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை கொடுத்து அவர்கள் வறுமையிலிருந்து காத்ததாக செய்திகளை அவர் குறிப்பிடுகின்றார். சரி, இந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது அதாவது இந்த நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், வைக்கத்திலே வந்து பெரியார் போராட்டம் செய்து அந்த மகாதேவன் கோயிலே வந்து அவருக்கு நுழைவு எல்லாம் அங்கே ஈழவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாங்கி கொடுத்தார் என்று. இதை போலவே இந்த 1922 30 வரையிலே வந்து இங்கேயே ஒரு பெரிய கலகம் நடந்திருக்கிறது. அந்த கலகத்தை பற்றி இவர் சொல்லுகின்ற பொழுதே, நீ வந்து கலகத்துக்கு முந்தி பிறந்தவனா, கலகத்துக்கு பிந்தி பிறந்தவனா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிமு கிபி என்ற அளவிலே வந்து அந்த கலகம் பெரிய அளவிலே வந்து இங்கே நடைபெற்றிருக்கிறது. அவர் மேலும் சொல்லுகின்ற பொழுதே, இங்கே அந்த பறையர்குல பெருமக்களை பற்றி சொல்லுகின்ற பொழுதே, இவர்கள் அந்த சங்க காலத்திலே வந்து ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள். அதை எப்படி சொல்வதென்றால், அங்கே நாஞ்சில் நாட்டிலே நாஞ்சில் வள்ளுவன் என்கின்ற குறுநில மன்னனும் வந்து அங்கே ஆட்சி புரிந்திருக்கின்றார். வள்ளுவர்கள் என்றாலே வந்து அவர்கள் வந்து அரசர்களுக்கு வந்து அமைச்சர்களாக இருப்பவர்கள், அதை போலவே பறையை அறைந்து செய்திகளை தெரிவிப்பவர்கள், அரசு ஆணையை தெரிவிப்பவர்கள் என்றே கொள்ள வேண்டும். அதைத்தான் வந்து அங்கே பெங்களூரிலே குணா என்கின்ற தமிழறிஞர் சொல்லுவார். வள்ளுவத்தையே வீழ்த்திய பார்ப்பனியம் என்ற அருமையான ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கின்றார். எனவே கேரளத்திலே கூட வந்து வள்ளுவ நாடு என்று இன்னொரு நாடு இருக்கிறது. அதை போலவே அந்த வள்ளுவர்கள் தான் அதே போலவே கணியன் பூங்குன்றனார், கணியன் வானியல் அறிஞர்களாகவும் மேதைகளாகவுமே ஒரு கூர்த்த மதிப்படைத்தவர்களாகவே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே கணியன் என்கின்ற ஒரு பழங்குடி மக்கள் வந்து இன்றும் கன்னியாகுமரியிலே வந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். அதே போல நாஞ்சில் வள்ளுவனை நோக்கி ஔவையார் பாடிய பாடல்களை வந்து சங்க இலக்கியத்திலே புறநானூற்றிலே பல பாடல்கள் உண்டு. எனவே அப்படி ஒரு உயர்ந்த நிலையிலே இருந்த ஒரு அந்த வள்ளுவ குலத்தை, பறையர் குலத்தை வந்து இவர்கள் வந்து இந்த பார்ப்பனியம் வந்து சதியால் வந்து வீழ்த்தியது என்பதை அங்கே பெங்களூர் குணா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். மேலும் இங்கே நாம் பேசுகின்ற பொழுதே அந்த புத்தகத்திலே வந்து அந்த ஆதி திராவிடர் வாலிப சங்கம் என்று ஒன்று உருவாக்கப்படுகிறது. அது முதலாகவே வந்து 18/8/2029 வந்து சிவில் அசோசியேஷன் என்கின்ற இதிலே வந்து அப்பொழுதைய இது மாதிரி வந்து ஜில்லா என்று தான் சொல்லுவார்கள். ஜில்லா கல்வி கவுன்சிலுடைய தலைவர் CM ராமச்சந்திரன் செட்டியார் அவர்கள் தலைமையிலே வந்து ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அதிலே வந்து அங்கே அப்துல் என்பவர் வந்து பேசுகிறார். அவர் கல்வியினுடைய உயர்ந்த தன்மையை எல்லாம் சொல்லுகின்றார். பின்னர் ஆர் வீரையன் என்கின்றவர், அவர் வந்து இந்த குல பெருமக்களுக்காக வந்து களத்திலே போராடி சட்டமன்றத்திலே பேசி, அதே போலவே அரசு துறைகளிலே வந்து இவர்களுக்கு இழைக்கப்பட்ட தீண்டாமைக்கு எதிராக போராடி அந்த தீண்டாமையை போக்கியவர் தான் அந்த ஆர் வீரையன் என்பவர். அவர் நீதி கட்சி காலத்திலே வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார் என்பதை பதிவு செய்கிறார். இந்த ஆதி திராவிடர் வாலிப சங்கம் அமைக்கப்பட்டு அவர்கள் பெரிய அளவிலே வந்து கல்வியில் நீங்கள் முன்னேற வேண்டும், அதை போலவே சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் வந்து நாம் ஒரு உயர்ந்த ஒரு நாகரிகமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே வந்து இந்த ஆதி திராவிடர் வாலிபர் சங்கம் மிகுந்த அளவிலே வந்து முயற்சி எடுத்து அதற்கான ஒரு நல்ல விளைவுகளையும் வந்து அந்த மக்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்திருப்பதையும் வந்து இவர் இங்கே பதிவு செய்கின்றார். அதே போலவே அம்பேத்கர் அவர் தென்னாட்டினுடைய பயணத்தின் போது இங்கே கோயம்புத்தூரிலே வந்து அந்த காரனேஷன் பூங்கா என்று அன்று அழைக்கப்பட்ட, இன்று வந்து சிதம்பரம் பூங்கா என்று அழைக்கப்படுகிற இடத்திலே வந்து ஒரு எழுச்சி மிகு உரையை ஆற்றியிருக்கின்றார் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள்.
அதன் பிறகு அந்த சிவராஜ் மீனாம்பாள், சிவராஜ் என்பவர் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கலாம், வந்து சென்னை மாநகரத்தினுடைய முதல் மேயராக இருந்தவர். அவருடைய துணைவியார் தான் வந்து மீனாம்பாள் அவர்கள். அவர்களும் சிங்காநல்லூருக்கு வந்து அங்கே மக்களில் எல்லாம் வந்து பார்த்து பேசி இது மாதிரி வந்து பெண்களும் வந்து அடிமையிலிருந்து மீள வேண்டும், முன்னேற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி, எனவே வந்து ஒரு ஆதி திராவிட மகளிர் அமைப்பும் அங்கே உருவாக்கப்படுகிறது. அந்த வகையிலே பெண் அடிமைத்தனத்தையும் அங்கே விட்டுவிட வேண்டும், இது மாதிரி பெண்களும் வந்து கல்வியிலே முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்திலே வந்து அந்த சிவராஜ் மீனாம்பாளுடைய அந்த அவருடைய முயற்சியையும் செயலையும் வந்து இங்கே அவர் பதிவு செய்கின்றார். மேலும் நிறைய செய்திகளை அங்கே குறிப்பிடுகின்றார். அதிலே சொல்லுகின்ற பொழுதே அது நமக்கு தெரிந்த நண்பர்களுமே நிறைய இருக்கின்றார்கள். அந்த இலக்கிய இதழ்களை தொடங்கியவர்களும் நடத்தியவர்களும் அதே போலவே இலக்கிய மாணவர்களையும் பற்றி அவர்கள் மிகுந்த ஒரு அக்கறையோடு வந்து ஒரு வரலாற்று பதிவாகவே குறிப்பிடுகின்றார். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுதே நமக்கு வந்து அந்த அம்பேத்கர் நூலகம் ஒன்று அங்கே வந்து சிங்காநல்லூரிலே வந்து ஏற்படுத்தப்படுகின்றது. அங்கே சிங்காநல்லூரிலே நம்முடைய ஐயாசாமி என்று அழைக்கப்படுகிற அறிவன் என்று இப்பொழுது அறியப்படுகின்ற அறிவன் அவர்கள், அவர் பிஎஸ்என்எல்ல வந்து வேலை செய்து ஓய்வு பெற்றவர். அவரும் அவரை சார்ந்தவர்களும் வந்து தங்களிடம் இருந்த புத்தகங்கள், அதை போலவே கொடையாக பெற்ற புத்தகங்கள் 500 கொண்டு ஒரு அம்பேத்கர் நூலகம் வந்து அங்கே சிங்காநல்லூரிலே வந்து அங்கே தொடங்கப்படுகிறது. அந்த வகையிலே அந்த நூலகம் வந்து அந்த மக்களுடைய வந்து ஒரு வாசிப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இங்கே நாம் அங்கே பதிவு செய்கின்றார். மேலும் பார்க்கின்ற பொழுதே அந்த இலக்கிய இதழ்கள், இலக்கிய வாணர்கள் என்று சொல்லுகின்ற போதே அந்த இலக்கிய இதழ்களை ஆரம்பித்தவர்களையும் அங்கே அவர் பட்டியலிட்டு காண்பிக்கின்றார். அந்த வகையிலே பூங்கா என்கின்ற ஒரு இதழ் தொடங்கப்பட்டதை சொல்கின்றார். அதை போலவே நம்முடைய வேலில் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், அவர் மறைந்து விட்டார். அவர் திலகா மருதோண்டி அச்சகத்தை நடத்தியவர், நந்தினி பதிப்பகத்தையும் அவர் நடத்தி கொண்டிருந்தார். அவர் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து மறைந்து போனார். அவரும் வந்து அங்கே ஒரு இதழை தொடங்கி இருக்கின்றார். அது புத்தகத்தினுடைய அந்த கவிதையினுடைய பெயர் கூட முற்றுப்பெறாத கவிதைகள் என்கின்ற ஒரு கவிதை நூலையும் வெளியிட்டிருக்கிறார். அதே போலவே அறிவன் அவர்களும் வந்து ஒரு இதழை வெளியிட்டு கவிதைகளை எழுதியிருக்கின்றார். அங்கு மேலும் குறிப்பிட்டு சொல்வது என்னவென்றால், புலவர் ராசு என்பதை பற்றி இவர் குறிப்பிடுகின்றார். அவர் வந்து பறையன் என்கின்ற நூலிலே ஒரு வரலாற்று நூலை வந்து எழுதியிருக்கின்றார். இந்த பறையன் என்ற ஏன் தலைப்பு வைத்தார் என்கிறதை பார்க்கின்ற பொழுதே அங்கே ரெட்டைமலை சீனிவாசன் நம் கண்முன்னே தோன்றுகின்றார். ரெட்டைமலை சீனிவாசன் வந்து அவர் வந்து பறையன் என்ற இதழை அவர் தொடங்கி நடத்தி வந்தார். அவர் சொல்லுகின்ற பொழுதே, பறையன் என்று நீ வெளிப்படையாக உன்னை அறிவித்து கொண்டு நீ வெளியில் வர வேண்டும், அப்படி என்றால் தான் உன்னுடைய சுதந்திரம் விடுதலை பாராட்டப்படும் என்று ஓங்கி சொன்னவர் ரெட்டைமலை சீனிவாசன். அதை பின்பற்றியே இங்கே புலவர் ராசு அவர்களும் வந்து தன்னுடைய நூலுக்கு வந்து பறையர் வரலாறு என்கின்ற தலைப்பையும் தந்திருக்கின்றார். சரி, அந்த புலவர் ராசு யார் என்பதை பார்க்கின்ற பொழுதே அவர் வந்து வேளாண் கல்லூரியிலே வந்து ஒரு தமிழ் ஆசிரியராக வந்து பேராசிரியராக வந்து பணியாற்றியவர். அவருடைய மகன்தான் ரா முருகவேல் என்கின்ற செய்தியையும் இங்கே சொல்கின்றார். ரா முருகவேல் எங்களுடைய வழக்கறிஞர் நண்பரும் கூட. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம், அதே போலவே மிளிர்கள், நிறைய நாவல்கள், அதே போலவே டேவிட் அவர்கள் எழுதிய ரெட்டி என்கின்ற ஆங்கில நூலை தழுவி அவர் எழுதிய எரியும் பனிக்காடு, அந்த எரியும் பனிக்காடு என்கின்ற நூலையெல்லாம் படிக்கின்ற பொழுதே அது ஒரு தழுவல் நாவல் என்றே புதினம் என்றே தோன்றாது. அந்த அளவிற்காக ஒரு எளிமையான ஒரு ஆற்றலுக்கான நடை. அதிலே வருகின்ற கதாபாத்திரங்கள் வள்ளியை இன்றும் நாம் நினைவு கூற முடியும். ஒரு நாவலுடைய வெற்றி எப்படி இருக்கிறது என்றால், அதிலே வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்களை வந்து அழியாமல் நம்முடைய நெஞ்சிலே பசுமையாக இருந்தால் அந்த நாவலுடைய வெற்றி என்றே பொருளாகும். அந்த வகையிலே நம்முடைய முருகவேல் அவர்களுடைய தந்தை தான் புலவர் ராசு என்பதையும் இங்கே நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். இவர்கள் எல்லோருமே அந்த ஒரு தொன்மை குடியான அந்த பறையர் குல பெருமக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர்கள். எனவே இந்த புத்தகத்தினுடைய முகப்பட்டைக்கு பின்னால் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக யார் யார் பாடுபட்டார்களோ அவர்களை எல்லாம் குறிப்பிட்டு அவருடைய ஒரு வரலாற்று குறிப்பையும் இங்கே அவர் குறிப்பிடுகின்றார். அதை பொறுத்தவரையிலே வந்து அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, ஜான் ரத்தினம், அதே போல ஆர் வீரையன் போடுகின்ற அந்த பறையர் குல முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட பெருமக்களையும் அங்கே குறிப்பிடுகின்றார். எனவே இது இந்த நூலை படிக்கின்ற பொழுதே வந்து நமக்கு தெரியாத அரிய செய்திகளை
ஏனென்றால் பார்ப்பன அக்ரஹாரத்துக்குள்ளே நுழைந்து நுழைவதற்கே அங்கே மறுக்கப்பட்டு அங்கே சென்ற 4 அந்த சிறுவர்களுமே அடித்து நொறுக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும், அதை போலவே அவர்கள் அங்கே மீண்டும் அவர்கள் பார்ப்பவர்களை அவர்கள் அடித்து பின்னர் அந்த சாதி இந்துக்களையும் எதிர்கொண்டு அதன் பின்னர் ஆர்கே சண்முகம் செட்டியார் அவர்கள் இந்த சிறுவர்களையும் தெருவிலே அழைத்து கொண்டு உலா வந்தார் என்ற செய்தியும் நமக்கு உள்ளபடியே ஒரு பெருமிதத்தை ஏற்படுகிறது என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். தொழில்நுட்பத்திற்கு தகுந்தாற்போலே நம் இலக்கியத்தை கொண்டு செல்லும் அருமை நண்பர் சோமு அவர்களுக்கு இந்த நூல் காஞ்சி வலைத்தளம் பல்வேறு சமுதாய இலக்கிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என சொல்லி, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்று ஞானசம்பந்த பெருந்தகையினுடைய வரிகளை நினைவூட்டி இந்த சிறிய ஆடையை அவருக்கு அணிவித்து மகிழ்கின்றேன். நன்றி. அடுத்து பண்ணலையா? சொல்லுங்க. அடுத்து சீனா சந்திரசேகர் நான் சந்திரசேகர் எழுதிய எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் என்ற நூலை கம்பன் கலைக்கூடத்தினுடைய தலைவர் வெளியிடுகிறார், துணைத் தலைவர் பெற்றுக் கொள்கிறார். அவருக்கு ஒரு மரியாதை எல்லாரும் ஐயா வாங்க. யாரோட நினைச்சு எனக்கு அழகு பேருக்கு ஃபர்ஸ்ட் இலக்கிய பேரவையில் பார்த்தது நினைச்சு நான் ஒரு பேர் ஐயா வாங்க. சீனா சந்திரசேகர் அவர்களுக்கு மணக்கும் மலரெனும் மனத்தில் நாளும், மணக்கும் மலரெனும் மனத்தில் நாளும், பிறக்கும் நினைவதன் உயரிய நோக்கம், சிறக்கும் வகையில் இனியன காட்டி உவக்கச் செய்யும் எந்தமிழ் வாழ்க. வணக்கம் வாழ்த்துக்கள். மலையென சுமைகள் வந்திட்ட போதும் சிறிதென அவற்றை ஒதுக்கியே வாழ்வில் பெரிதெனும் பிறநலன் நினைத்தே மகிழும் உளமதை அழிக்கும் வைந்தமிழ் வாழ்க. மறவாது நவையின்ற பெற்றோர்க்கு அன்றாடம் தவறாது புரிகின்ற அறப்பணிகள் முறையாக நிறைவேற உறுதுணையாய் உள்ளத்தில் நிறைந்துள்ள பிறநிலவாய் ஒளியுமிழும் வளர்தமிழ் வாழ்க, வளர்தமிழ் வாழ்க வாழ்க. அன்னை தமிழ் வாழ்க. உலகப் புதுமறையாம் மாண்புகள் வள்ளுவம் வாழ்க. உலகத்து எல்லாம் இனிதே வாழ்க. தமிழ் அமுத இலக்கிய நறுமணம் கமழும் இந்த கம்பன் கலைக்கூடம் பன்னெடுங்காலம் வளர்க வாழ்க.
இங்கே இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமையேற்றுகின்ற மருத்துவர் ஐயா உள்ளிட்ட அன்னை தமிழ் பற்றாளர்களே, அருமறையாம் திருக்குறள் நெறியாளர்களே, என் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவரும் நெஞ்சார்ந்த அன்பின் வணக்கங்கள். நம்முடைய அருமை மகன் சோமருடைய தலைமையில் இயங்கி வருகின்ற நூல் காஞ்சி என்ற இலக்கிய பேரவை பன்னெடுங்காலம் வளர வேண்டும், அதை வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தை வாழ்த்தி அவர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். அதாவது மனித வாழ்க்கையில் அன்பு, இரக்கம், தூய்மை, உண்மை, நேர்மை, ஒழுக்கம், அறிவு, அறம், ஆற்றல், பணிவு, துணிவு, இது மனித அந்த பண்புகள். இந்த பண்புகளாகிய தூண்களின் மீது கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஒப்பற்ற உயர்ந்த ஒரு அருள்கூடம்தான், அமைதி கூடம்தான், அன்பு கூடம்தான் மனிதநேயம். ஆக அந்த மனிதநேயம் எங்கும் மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பல செயல்களை செய்கிறோம். அந்த வகையில் நம்முடைய சோமு இந்த அமைப்பை நடத்தி வருகின்றார். அதில் தமிழும் இருக்கும், மற்ற அறப்பணிகளும் இருக்கும் என்ற வகையிலே அவருடைய பணிகள் நிறைந்தோங்க வேண்டும் என்று நேரத்தில் வாழ்த்துகிறேன். அவர் நிறைந்த வாழ்வும் நீடித்த புகழும் கொண்டு இன்று போல் என்று வாழ வாழ்த்துகிறேன். அவருடைய இனி இல்லற வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலம் பெற்று மற்றற்ற மக்களுடன் வாழ்த்துகிறேன். அவருடைய அன்பு செல்வங்களை வளர்த்து மிக உயர்நிலை உருவாக்கத்தக்க வகையில் அவருக்கு அனைத்து வளங்களும் வாய்ப்புகளும் தெரிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே அன்னை தமிழ்த்தாயும் ஐயா திருவள்ளுவனாரும் இதை ஆண்டோர்களும் சான்றோர்களும் வாழ்த்துகிறார்கள். நாமும் வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்தது நேரத்தில் இன்னொரு அருமை மருத்துவரையாவுடைய அன்பு மகன் ஐயா மோகனக்கண்ணன், அவர் நலமே வர வேண்டும் என்று நான் அன்றாடம் காலை மாலை 2 வேளையிலும் அவருக்காக வேண்டிக் கொள்கின்றேன். அவர் பழைய நிலைக்கு வருவார், அவருடைய பணிகளை மேற்கொள்வார் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பு நிலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். காரணம் பாரதியார் அச்சகத்தினுடைய உரிமையாளர் தங்கராஜ் ஐயா தான். ஐயா எந்திரிச்சிருங்க, ஐயாவுக்கு ஒரு கை தட்டிருங்க. பொதுவாகவே நான் நிறைய இடத்துல பேசும்போது சொல்லுவேன், உப்பில்லாமல் கூட உயிர் வாழலாம், நல்ல நட்பு இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்பார்கள். அப்படி நல்ல நட்புக்கு சொந்தக்காரர் ஐயா 2003 முதல் முறையாக அவரை நான் எம்ஏ படிக்கும்போது நான் சந்திச்சது. 23 வருஷமா எங்களுக்குள் வேறாகி, எனக்குள் வேறாகி, எங்களுக்குள் வேறாகாமல் இன்னும் கூடவே இருக்கிற ஒரு நல்ல நண்பர் அவர். அவருக்கு என்னுடைய நன்றி. அந்த நிகழ்வில் தான் முதல் முறையாக சோமு சாரை நான் ரொம்ப சந்தித்தேன். அந்த நூல் காட்சியின் மூலமாக சொல்லி, ஐயா உட்காருங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க காதல்னு. இதுவரை ஒரு 17,000 காதல் கவிதை சும்மாவே போகிற போக்கில் சில விஷயங்களை சொல்லிட்டு போவேன். அதுதான் எல்லாருமே பிடிச்ச விஷயங்கள். பொதுவாகவே நான் அப்துல் கலாம் ஐயாவோட அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு 4 ஆண்டுகள் அவரோடு நான் பயணம் பட்டிருக்கேன். கோயம்புத்தூரில், சேலம், ஈரோடு, இப்படி நிறைய இடத்துல ஐயாவோட அந்த தொகுப்புரைக்காக நான் போயிருக்கேன். அதே மாதிரி கிக்கானி ஸ்கூலில் சிப்பி ஐயாவுடைய பவள விழா நிகழ்வில் கலாம் ஐயாவோட ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அவர் கூட பேசின ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதுல என்னன்னா, அந்த ஸ்நாக்ஸ் கொடுக்குற அந்த அவருடைய ரெப்ரசன்மெண்ட் அதுல நான் இருந்தேன். அப்போ அந்த ஐயா உள்ள உட்காந்தானே ஒரு ஸ்வீட்டு இதெல்லாம் எடுத்து அப்படியே நான் ஐயா கையில கொடுத்தேன். அதுல ஒரு பிஸ்கட் எடுத்து எங்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கெல்லாம் சாப்பிடுங்க, இந்த இந்தியா உங்களை மாதிரி இளைஞர்களை நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இந்த வார்த்தையை நான் காதார கேட்டேன். அதே மாதிரி மேடையில இந்த பேட்ச் குத்துற பொறுப்பு எங்கிட்ட தான் இருந்தது. அப்ப ஐயாட்ட போய், ஐயா உங்களுக்கு பேட்ச் குத்தணும்னு சொல்லும்போது, பார்த்து குத்துங்க தம்பி, உள்ள இந்தியா இருக்குன்னு சொன்னாரு. இந்த 2 வார்த்தையும் நான் காதார கேட்டது. அதனாலதான் ஐயாவை பத்தி ஒரு 4 நூல்கள் எழுதியிருக்கிறேன். அதுல டாக்டர் ஐயாட்ட கொடுக்கறதுக்காக ஒரு நூல் மட்டும்தான் கொண்டு வந்து இதுவரை ஒரு 44 நூல் எழுதியிருக்கேன். எனக்கு அப்பா அம்மா 2 பேருமே கிடையாது. ஆனா ஒரு 8 டிகிரி படிச்சிருக்கிறேன். அதாவது பொதுவாகவே சொல்லுவாங்க, மாசற்ற கற்றவனும் சீர்தூக்கின் மன்னனுக்கு தன் தேசம் எல்லாம் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு என்பதற்கு இந்த அரங்கம் ஒரு பெரிய சாட்சி. அதை நான் கம்பன் கலைக்கூடத்துக்கு நான் வாழ்த்த வயதில்லை, அந்த அரங்கத்தை நான் வணங்குகிறேன் என்று சொல்லி, பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள்ல பொதுவாகவே இந்த கண்ணை பத்தி சொல்லும்போது, கண்ணுக்குள் நுண்ணுருவம் கலையாமல் நிக்குதடி, நெஞ்சுக்குள் முன்னணிவு நீங்காமல் சுத்துதடி, அவ்வளவுதான் கவிதை. அது பொதுவாகவே ஒய்ஃப் என்னை கூப்பிட்டே இருப்பாப்புல அடிக்கிறக்க. சாப்பிட்டியான்னு கேட்பாப்புல. நம்மளுக்கு பாசமா இருக்கிற ஒரே ஜீவன் அவங்க மட்டும்தான். ஏன் அப்படின்னா, லைஃப்ல ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்கிட்ட தோத்துறணும். ஒய்ஃப்கிட்ட தோத்தா மட்டும்தான் நீங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க அவங்க பார்த்து இந்த வேலையை நீ பாத்துக்க, எனக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த கூட்டத்துக்கே வந்திருக்க மாட்டேன். உண்மையாலுமே நான் ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஒரு நாள் கூட சண்டே நான் வீட்டுல சாப்பிட்டதே இல்லை. உண்மையாலுமே கருப்பா இருக்கும் போய் சொல்ல மாட்டேன். அந்த அக்கா குறுகுறுன்னு பாக்குது. நிஜமா அப்படிதான் ஹாப்பியாவே இருக்கு எப்பவுமே.
பொதுவாகவே வந்து நான் நிறைய வெளியே பேச போறாங்க, நிறைய வெளியே போவேன். அப்போ வந்து டக்குன்னு ஒரு போட்டோ என்னோட எடுத்து வைஃபுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருவேன். நான் இங்கே தான் இருக்கேன். எதுக்குன்னா ப்ரெசென்ட், நம்ம கிளாஸுக்குள்ள ப்ரெசென்ட் சொல்லுவோம்ல, ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் டீச்சரு, அதனால அந்த ப்ரெசென்ட் சொல்லிடுவேன். பொதுவாகவே என்ன சொன்னாலும் உள்வாங்கிக்குவேன். எப்பவுமே நீங்க பேசுறது கேட்டாலே போதும், நம்ம இந்த பிரச்சனை கிடையாது அப்படிங்குவாங்க. ரெண்டாவது வந்து எனக்கு நான் முத பொண்ணு பார்க்கும்போது என் சகல சொன்னாரு, தம்பி அப்பா இல்லாத பொண்ணு கண்கலங்காம பாத்துக்குன்னு சொல்லி அப்பா சொன்னாரு. உண்மையாலுமே நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லா நாளுமே காலையில ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் நான் ஒழிச்சு கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னேன். அது இன்ன வரையில நடக்குது. சின்ன வெங்காயம் என்ன அந்த பிள்ளைய வந்து கண்கலங்காம பாத்துக்கிறேன், அதை புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த மாதிரியான ரொம்ப ஹாப்பியாவே இருப்பேன். அதே மாதிரி நான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன். ஆனா எந்த ஹாப்பியான விஷயத்தையும் மண்டை கொண்டு போக மாட்டேன், எந்த துக்கமான விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். எப்பவுமே பசிக்குதுன்னா பசிக்குன்னு சொல்லு, அவ்வளவுதான். நான் பொதுவாகவே அப்படிதான் நான் சொல்லி பழகியிருக்கேன். பொதுவாக இந்த கவிதைகள் எல்லாமே வந்து எனக்கு நிறைய மனப்பாடமா, வைரமுத்து ஒரு கவிதை இருக்கும், உன்னோடு நான் இருந்த ஊர் மணித்துளியும் மரணப்படுக்கையில் மறக்காத கண்மணியே, 90 நிமிடங்களை தொட்டடைந்த காலம் தான் 800 ஆண்டுகளா இதயத்தில் கணக்குதடி, பார்வையில் சிறுவனம் பயத்தோடு சிலனிடம் உன்னை கட்டி அடைத்தவனி கண்ணீரை சிலனிடம் யாராரா சேர்ந்து விட்டான் நான் மட்டும் தனிமையிலே தத்தத்தினால் கவிதை யுத்தத்தினால் எழுதி வைத்து வந்து தோழி கண்ணீர்ந்தால் வாசித்து போடி கண்பாதப்பதும் தின்பார்ப்பதும் தீவிர தின்னச்சொல் தின்பேன் அப்படின்னு சொல்லி வைரமுத்து ஒரு கவிதையில சொல்லுவாரு. இப்படி நிறைய இடங்கள்ல காதல் கவிதைகள் நம்ம பேசுவோம். காதல் இல்லையேல் காற்றுக்கும் வேர்க்குன்னு ஒரு கவிதை இருக்கும். பொதுவாக இந்த ஃபேன் ஆஃப் பண்ண நம்மளுக்கு வேர்க்கும், அதனாலதான் காதலுக்கும் காதல் இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த விஷயங்களை வந்து எப்படி மனசுக்குள்ள கொண்டு போறது, எல்லாத்தையும் சுத்தி இருக்கிறவங்க முதல்ல பாராட்டுங்க. அப்படி பாராட்டும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் என்பதை விட சுத்தி இருப்பவர்களை சந்தோஷமாக வைத்துக்கள், நாம் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வந்து வைக்கம் முகமது பஷீர் அவங்க வந்து மலையாளத்தில் நிறைய நாவல்கள் எழுதியிருக்காரு. நான் நிறைய படிச்சிருக்கேன். நான் படித்த ஐயா ஒரு மாதிரி சொன்னாங்க. நான் படித்ததில் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஹோட்டல் முதலாளி வந்து ரொம்ப ஈவு இறக்கமே இல்லாமல் அவரோட வேஸ்டிங் அவுக்கு சொல்கிறான், வேஸ்டி அவுத்து வை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் அங்கேருந்து அந்த குரல் வருது, நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷர் வந்து அவருக்கு பே பண்ணிவிட்டு பணத்தை கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்துட்டு அவர் என்ன செய்கிறாரு, ஏன் நான் தான் உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஸை காட்டுறாரு. நான் அலைஞ்சிருக்குது, இது உங்களுக்கு எதுவோ நீங்கள் எடுத்துக்கங்க, எனக்கு தொழிலே இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுறாரு. அப்போ வந்துட்டு ஐயாவது வந்து பஷீர், வைக்கம் முகமது பஷீர் ஐயா, அவரோட பர்ஸ் அதில் இருக்குது. ஆனால் ஐயா இதில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது இல்லை, எதுவுமே இதில் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதில் வந்து யாருடைய மனிதாபிமானம் பெரியது? அவர் வந்துட்டு அவரை காட்டி கொடுக்காம என்னது இல்லை அப்படின்னு சொன்ன பெருந்தன்மையா, அல்லது வந்து அவருடைய மானம் போகக்கூடாது அப்படின்னு ஓடி வந்து காத்த அந்த திருடனுடைய மனசா, மனிதாபிமானமா, யாருடைய மனிதாபிமானம் சிறந்தது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட நான் படிச்சதுல ஆண்டோர்